உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்னென்ன விஷயங்கள் ஜாப்பனீஸ் ஃபுட்ல ரொம்ப ஒரு ஹெல்த்தியாவும், டிஃப்ரெண்ட்டாவும் ஸோ அந்த ஜர்னி பத்தி சொல்லுங்களேன். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒரு மிசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப் ஒண்ணு இருக்கு. ஜப்பான்ல நீங்க ரெஸ்டாரண்ட் போனீங்கனாலும் அது கட்டாயம் அங்க இருக்கும். நீங்க என்ன வகையான ரெஸ்டாரண்ட் போனீங்கனாலும் அது இருக்கும். வீட்ல சமைக்கும்போது கூட 3 வேள சாப்பாட்டுல கட்டாயம் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த மிசோன்ற சூப்ப வெவ்வேறு வகையில குடிப்பாங்க. பட் அந்த மிசோ பேஸ்ட் தான் அந்த சூப்புக்கு பேஸா இருக்கும். எல்லா வகையான சூப்லயும் மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமானது. நான் போனப்ப பார்த்துருக்கேன். போன புதுசுல என்னடா ஒரு சூப்பு குடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கேன். அதை நான் ஒரு தடவை ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன அதில் ஒரு ஸ்மெல் வந்துச்சு. அது நமக்கு அந்த அளவுக்கு விருப்பப்படாத ஸ்மெல்லாக இருந்தனால அதை நான் அடுத்து ட்ரை பண்ணணுன்ற எண்ணமே எனக்கு வரல. இது வந்து ஒரு முக்கியமானது. அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன பண்ணுவாங்க, மேட் அப் ஆஃப் மிசோ என்ன எது தயாரிக்கிறாங்க, எதுலேருந்து தயாரிக்கிறாங்க தெரிஞ்சுக்க. அது வந்து எதில் பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பல்சஸில் பண்ணுவாங்க. எல்லா வகையான பயிர் வகைகள் இருக்குல்ல எல்லாத்துலேயும் பண்ண முடியும். ஆனால் அதிகமாக விளைய வைக்கிற சோயாபீனில் அதை பெரும்பாலும் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 95% கிடைக்கிற அந்த மிசோ பேஸ்ட்ன்றது சோயாபீனில் மட்டுமே பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, வேக வச்சு அதை ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து அதில் வந்து இந்த ஃபங்கஸ் கல்ச்சரை வந்து ஆட் பண்ணுவாங்க. ரைஸ் கோஜி கல்ச்சர் அப்படின்னு இருக்குது. அதை ஆட் பண்ணி கிட்டத்தட்ட 180 நாளோ இல்லை 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ டெம்பரேச்சரில் ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் அதை ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க. அதை ஃபர்மெண்ட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆகும். அதில் இருக்க ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஜென்ரலாகவே இந்த பருப்பு வகையில் வந்து ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்கும். லெக்டின்ஸ்னு இருக்கும், ஃபைட்டேட்ஸ்னு இருக்கும், டேனின்ஸ்னு இருக்கும். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுன்னா அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து குறைச்சிரும். அது குறைக்கும் போது நம்ம கெட்டதை சாப்பிட்றதுக்கு பதில் நல்லதை மட்டும் அதில் சாப்பிடுவோம். இதில் இன்னொன்று என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பயிர் வகைகள்னாலே புரோட்டீன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த புரோட்டீனை பாடி அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படும். ஆனால் இந்த வகையே இல்லை. ஃபர்மெண்டேஷன் நடந்த அந்த மிசோ பேஸ்ட்டில் இருக்க ப்ரோட்டீனை வந்து பாடி ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும். ஏன்னா வயிற்றுக்குள்ளே போய் ஒரு ஸ்டேஜ் தாண்டி அதுக்கப்புறம் பாடி அப்சர்வ் பண்ணுறதுக்கு பதில் ஃபர்மெண்டேஷனை வெளியில் வச்சே நடத்துறதுனால உள்ளே போனவுடனே உங்கள் கட்டு அதை அப்சர்வ் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியாக நடக்கிறதுனால நியூட்ரிஷன் ஈஸியாக கிடச்சிடும்.